இது நிறைய விஷயத்தில் இருக்கு. ஒரு சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்கிறத விட அந்த சாப்பாடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த சாப்பாடை சாப்பிடும்போது என்னெல்லாம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்றத நம்மளால் அழகாக பேச முடியுமென்றால், ரசமாக பேச முடியும்னா அந்த பசங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப்பாடுக்கு கொண்டு வந்துட முடியும். சார் ஒன்றுமே இல்லாத ஒரு உப்புமா, ஐயோ உப்புமாவான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த உப்புமாவை பற்றி நாம் பேசுகிறோம்ல, பேசுகிறதுல அந்த குழந்தைங்களுக்கு உப்புமா பிடிக்கிறது. இந்த உப்புமா இருக்கேன், சில பேர் கொடுமையாக பண்ணுவான் பேஸ்ட் மாதிரி. ஆனால் அந்த உப்புமா அப்படி பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா ஒரு உப்புமா பண்ணுவாங்க. எப்படின்னா, அந்த வெங்காயம் வெந்திருக்கும், ஆனால் ஓவராக வெந்திருக்காது. அந்த கேரட் அதில் கொஞ்சம் வெந்திருக்கும், ஆனால் அது அந்த ஸ்வீட்னஸ் மாறாமல் இருக்கும். அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை வேக வச்சுருப்பாங்கன்னா அது கலர் மாதிரி இருக்காது. இது எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு அந்த ரவையை மணல் மணலாக நெய் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சோண்டு சாம்பார் அப்படி சைடில் வச்சு சாப்பிடும்போது இல்லை அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஒன்றுமே இல்லாத அல்ப உப்புமான்னு நம்ம நடிச்சிட்டு இருந்தோமா, இவ்வளோ விஷயம் இருக்கா, அது என்னதான் உப்புமான்னு பார்த்துடலான்னு பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சார் நம்மளாம் என்ன இன்னைக்கு நம்ம நல்லா இல்லையா, சிவராமன் சார் நல்லா இல்லையா, நான் நல்லா இல்லையா, ஷாம்லா மேடம் நல்லா இல்லையா, என்ன பெரிய கிழிச்சோம் வாழ்க்கையில். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பேக்கை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம், யூனிஃபார்மை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம். மொத்தம் இருந்தது கையில் 3 ட்ரெஸ்ஸோ 4 ட்ரெஸ்ஸோ தான் கலர் ட்ரெஸ்ஸுன்னு வீட்டில். அதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா, ரோடுக்கு போனோமா, ஆடணும் 6 மணி வரைக்கும். பெரும்பாலும் 6 மணிக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒற்றை குரல் தான் வரும் எல்லா வீட்டிலேருந்தும், ஒரு மாமிங்க குரல். எல்லாரும் வீட்டுக்குள்ளே 6 மணி ஆச்சு வரலன்னா காலை ஒடிச்சு கழுத்தில் மாட்ட போகிற வரீங்களா இல்லையான்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தப்பி 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 ஆடிட்டு 6-6:15 போவோம். உள்ளே நுழையும் போதே பட்டுன்னு ஒரு அடி விழும், எல்லாருக்கும் விழும். அடிக்கலாமா பெற்றோர்கள், இது மனித உரிமை மீறல் இல்லையா சார்? 2 அடி அம்மா அப்பாட்ட வாங்கினா தான் சார் வாழ்க்கை சந்தோஷம். அம்மா உதைப்பாங்கன்னு பயந்துட்டு போய் அன்னைக்கு உதைக்கலைன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ என்னைக்கோ வாங்கின ஒரு உதை தானே நமக்கு உதைப்பாங்கன்றதும், உதைக்கலைன்னா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அப்போ 2 உதையை வாங்க நம்ம கற்றுக்கணும். அந்த 4 மணிக்கு ரோட்டில் விளையாட போனோன்னா என்ன பெரிய விளையாட்டு விளையாடணும் நம்ம சார்? கில்லி விளையாடணும். உங்களை எத்தனை பேர் கில்லினா பசங்களாம் முழிக்கிறாங்க. பப்ஜி தெரிஞ்ச பசங்களுக்கு கில்லி தெரியல. நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், இந்தியன் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கில்லி கோலியெல்லாம் விளையாடி காமிச்சு அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் கில்லியில் ஒன்று உண்டு சார், எவ்வளோ பேர் விளையாடிங்கன்னு தெரியாது. கில்லினா தெரியுமா, பாய்ஸ்கா தெரியுமா? இங்கே ஒரு அடிக்கு ஒரு கம்பு இருக்கும், 1/3க்கு ஒரு கில்லி இருக்கும். என்ன அதில் எவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது தெரியுங்களா? ஆட்டம் முதல்ல வரைஞ்ச உடனே கேட்பான், ஆட்டத்துக்கே தூதாண்டி கோலா ஒவ்வொரு தரமும் சொல்லணுமா, தூதாண்டி கோல்னுவான் தெரியுங்களா? அப்புறம் ஆட்டத்துக்கே தூதாண்டி கோலும்போம். அப்புறம் ஆடுவோம். ஆடி முடித்த உடனே ஒரு கில்லி அடித்து ஒரு இடத்துக்கு அந்த கில்லி போயிடுச்சுன்னா இவ்வளோ கேட்போம். 2 பேங்க்கு 1.5 பேங்க்கு கேட்போம். 1.5 பேங்க்குன்றது அந்த கம்பால் 100. அப்போ கேல்குலேஷன், இந்த இடத்துலேருந்து அந்த பாக்ஸுக்கு நம்ம எண்ணி பார்த்தோம்னா 100 தாண்டு இருக்குமான்னு போது நாம் அங்கே ஒரு இவாலுவேஷன் பண்ணுறோம் மேத்தமேட்டிக்கலாக. அந்த கேமை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுவே அந்த கில்லி அடுத்து 2 தடவை இப்படி அடிச்சிட்டோன்னா கில்லி, 3 தடவை அடித்தோன்னா இன்ச்சு, 4 தடவை அடித்தோன்னாக்கா டபுள் கில்லி, 5 தடவை அடித்தோன்னா 2 இன்ச்சு ஒரு கில்லி. இதில் என்ன மேத்தமேட்டிக்ஸ் தெரியுங்களா? கில்லி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க்கு கேட்டாக்கா 33 இருந்தால் போதும், 100 இருக்க வேண்டாம், 1/3 இருந்தால் போதும். அப்போ 1/3 of 100 எவ்வளோன்ற பசங்க மண்டையில் ஏற்ற வேண்டியதில்லை. ஒரு பேங்க்கு கில்லி அடித்து ஒரு இன்ச் அடித்தான்னா தெரியும், ஒரு கில்லி அடித்தான்னா தெரியும் 33னாக்கா 1/3 of 100ன்னு. மேத்தமேட்டிக்ஸை சுலபமாக கில்லியில் சொல்லி கொடுத்தாங்க சார். சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் இந்த விழா தொடங்கிய நிமிடத்திலே இருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப கூர்ந்து கவனித்து கொண்டு வந்தேன். பெற்றோர்கள் பற்றிய விமர்சனம் வந்த பொழுதும் பசங்க கை தட்டினாங்க, அவங்கள பற்றின விமர்சனம் வந்த போதும் அவங்க கை தட்டிக்கிட்டாங்க. ஆனால் பின்னாடி வரிசையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் ஏதோ பரீட்சை எழுதுகிற மாதிரியே உட்கார்ந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் உற்சாகமாகத்தான் இருங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கும் பசங்க தான் கை தட்டுறாங்களே தவிர பெற்றோர்கள் ஒரு உற்சாகமாக கை தட்ட மாட்டேன்றீங்க.
ஷாம்லா வந்து ரொம்ப அழகான ஒரு ட்ரெண்டில் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ட்ரெண்டை மாற்றாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முதல்ல பெற்றோர்கள் நாம் என்ன விதமான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கோன்றத ஒரு 10 மணித்துளிகள் 12 மணித்துளிகள் சொல்லிவிட்டு, இன்றைக்கி பசங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்பதையும் அவர்களிடம் பேசலாம் என்று நினைத்தேன். இந்த குழந்தை பிறக்கின்ற பொழுதே எந்த ஸ்கூலில் இந்த குழந்தைய சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்ந்தாலும் படிக்கும் குழந்தை, நாம் வீட்டில் கரெக்டாக இருந்தால். இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டு இந்த எல்கேஜியில் யூகேஜியிலேருந்து முடித்து ஸ்கூல்லேருந்து ஒரு கிரேடாக பாஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த ஸ்கூல் வாசலில் சாயங்காலம் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை பிக்கப் பண்ணிக்க வருவாங்க. ஷாம்லா அழகாக சொன்னாங்க, அந்த பிக்கப் பண்ணிக்கிற நிமிஷத்துலேயே டைரியில் இது பண்ணிட்டியா, அதை முடிச்சிட்டியா, இதை முடிச்சிட்டியா, அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, இது வேண்டாமே. ஸ்கூல் வாசலில் குழந்தைய போய் பார்க்குற போது இன்றைக்கி என்ன டிஃபன் தெரியுமா, சூப்பராக ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்க அந்த நிமிஷமே அந்த வீட்டுக்கு வரணுன்ற ஆசை முதல்ல அந்த குழந்தைக்கு வரும். அப்பா அம்மா வந்தாங்கன்னா இன்றைக்கி உற்சாகமாக எதனா ஒன்று சொல்ல போகிறாங்கன்னு. இந்த சாப்பாடுன்றது சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க. குழந்தைகளை நம்முடைய பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக திருப்பறதுக்கு முக்கியமான டூல் என்னன்னாக்க, நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் கொடுத்தீங்கனாலே சார் பாதி நம்ம கையில் இருப்பாங்க. சாப்பாடு ரொம்ப சாதாரண கிடையவே கிடையாது. நமக்கு 100 எதிரி இருந்தாலும் ஒரு நல்ல சாப்பாடு இருந்தாக்க குழந்தைங்களை நம்ம பக்கம் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த சாப்பாடை பற்றி நமக்கு என்னன்னாக்க, இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க, மருத்துவர் ஐயா சொன்னாரா யார் சொன்னாங்க நீங்கள் ஞாபகம் இல்லை, என் குழந்தை நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், என் பொண்ணு நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா. சார் அப்படி ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு நிலைமை வந்துட்டால் அதை விட ஒரு அவமானகரமான சூழல் வேறு எதுவுமே கிடையாது. அது எப்படி சார் நம்ம குழந்தை நம்மளை கேட்காம போகும்? உங்கள் குழந்தைகள் பிறந்த நாளிலே இருந்து சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தை இருக்கும். அந்த பேரண்ட்டு எப்படி குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க, சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க கிண்ணத்தில் சாதம் வச்சு. என்னன்னா சாப்பிடவே மாட்டேன்றாங்க, ஒரே இடம், அவன் நினச்சதை தான் செய்வான் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக பேசிப்பாங்க. அவன் நினச்சதை தான் அவன் செய்வான் அப்படின்னா நீ எதுக்கு பேரண்ட்டாக உட்காந்துருக்க அந்த வீட்டில் கிண்ணத்தில் சாதத்தை வச்சுக்கிட்டு? சரி, தடவை ஒரு குழந்தைக்கு நம்ம நோ சொல்கிற பொழுது அந்த நோ ஃபர்மாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் கடைசி வரைக்கும் நீடிக்கணும். இந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு அழுதா இந்த மிட்டாயை தவிர உலகத்தில் எது வேணால் வாங்கி தருவேன், ஆனால் இந்த ஒரு மிட்டாய் மட்டும் வாங்கி தர மாட்டேன். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் மன உறுதி இருக்கா? என் பையன் அப்படியே அப்செட் ஆகிடுவான், அவன் வாந்தி எடுத்துருவான், ஜுரம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர கூடாதுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு செத்தாலும் வாங்கி தர மாட்டாங்க. அப்படின்றது உங்கள் குழந்தை மனசில் என்னைக்கு இம்ப்ரெஸ் ஆகுதோ சார், அன்னைக்கு இருக்காங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் கையில். ஆனால் நம்ம இதை செய்ய மாட்டோம். ஏன்? நோ சொல்லிட்டாலே நமக்கு நம்ம குழந்தை இதை சாப்பிட மாட்டேங்கிறோம், அதை துப்பிடுறோம். அதை தான் சார், குழந்தைகளுக்கு வேப்பம்பூ கொடுத்து பழகுங்கள், குழந்தைகளுக்கு மணத்தக்காளி கொடுத்து பழகுங்கள், குழந்தைகளுக்கு கீரை கொடுத்து பழகுங்க. இதெல்லாம் மருத்துவர் சொன்னதனோட ஒரு பகுதி. ஆனால் ஒரு தாயாக நான் இதை சொல்லுகிறேன், நாம் வைக்கிற ஃபுட்டு தான் சார் அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம். அதை நாம் செய்யறது கிடையாது. அதை ஏன் செய்யறது கிடையாதுன்னா அதில் ஒரு டெக்னிக் இருக்குது சார். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு பெரிய டெக்னிக் இருக்குது. சிவராமன் சார் அதோட மெடிக்கல் ஆஸ்பெக்டை சொன்னார், அதனோட ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டை சொல்கிறேன். ஏன்னா நான் பழகுனது என் வாழ்க்கையில். என் பொண்ணுகிட்ட கேட்பேன், எனக்கு என்ன டிஃபன் வேணும்னுவேன். அவள் ஏதாவது ஒன்று சொல்லுவாள், இது வேணும் அது வேணும், எதோ ஒன்று சொல்லுவாள். சரி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதை பண்ணி கொடுத்துருவேன். நான் போய் என்ன பண்ணுவேன், வீட்டில் கார்த்தால பண்ண சாதம் இருக்கும், பாக்கி இருக்கும். அதில் வந்து ஒரு வீட்டில் பண்ண ஒரு பருப்பு பொடி எதையாவது போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தட்டில் எதிர வச்சு உட்காருவேன். சாப்பிட முடிக்கும்போது நீ மட்டும் நல்லா சாப்பிட்ற, எனக்கு ஏமா அதை கொடுத்தமே, நீ கேட்டதை உனக்கு நான் கொடுத்துட்டேன்ல, நான் என்ன சாப்பிட்டேன் உனக்கு என்ன அப்படிம்பேன். இல்லை எனக்கும் அந்த சாதம் தான் வேணும்பா. இப்போ கார்த்தால சாப்பாடை மிஞ்சிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பருப்பு பொடி இருந்தால் அதை போட்டு சாப்பிட்லான்றத நம்ம அவங்களுக்கு அறிவுரையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. உனக்கு பிடிச்ச தோசை வாத்து கொடுத்துறல, ஆனால் நான் இப்போ சூப்பராக அதே பருப்பொடி சாதம் சாப்பிட போகிறேன்னும் போது அவங்களுக்கு நம்ம கூட ஒரு சின்ன காம்படிஷன் எப்பவுமே இருக்குது சார் குழந்தைங்களுக்கு. அப்போ நானும் அதை சாப்பிடுவேன்னு வருவாங்க.
பருப்பு பொடி சாதத்தை நேராக சாப்பிடுன்னு சொல்லாமல் ரிவர்ஸ் தியரியில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டியூன் ஆகி வருவாங்க. இது நிறைய விஷயத்தில் இருக்கு. ஒரு சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்கிறத விட அந்த சாப்பாடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த சாப்பாடை சாப்பிடும்போது என்னெல்லாம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்றத நம்மளால் அழகாக பேச முடியுமென்றால், ரசமாக பேச முடியும்னா அந்த பசங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப்பாடுக்கு கொண்டு வந்துட முடியும். சார் ஒன்றுமே இல்லாத ஒரு உப்புமா, ஐயோ உப்புமாவான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த உப்புமாவை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, பேசுகிறதுல அந்த குழந்தைங்களுக்கு உப்புமா பிடிக்கணும். இந்த உப்புமா இருக்க சில பேர் கொடுமையாக பண்ணுவான் பேஸ்ட்டு மாதிரி, ஆனால் அந்த உப்புமா அப்படி பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா ஒரு உப்புமா பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த வெங்காயம் வெந்திருக்கும் ஆனால் ஓவராக வெந்திருக்காது, அந்த கேரட் அதில் கொஞ்சம் வெந்திருக்கும் ஆனால் அது அந்த ஸ்வீட்னஸ் மாறாமல் இருக்கும். அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை வேக வச்சுருப்பாங்கன்னா அது கலர் மாதிரி இருக்காது. இது எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு அந்த ரவையை மணல் மணலாக நெய் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சோண்டு சாம்பார் அப்படி சைடில் வச்சு சாப்பிடும்போது இல்லை அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஒன்றுமே இல்லாத அல்ப உப்புமான்னு நம்ம நடிச்சிட்டு இருந்தோமா, இவ்வளோ விஷயம் இருக்கா, அது என்னதான் உப்புமான்னு பார்த்துடலான்னு பசங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, கடன்னு பண்ணி வச்சு இந்தா சாப்பிடும்போம். சார் முதல்ல என்ன கொடுத்தாலும் அதை பற்றி ரசமாக பசங்க கிட்ட பேசணும். அதுக்கு நமக்கு நேரம் வேணும். அந்த நேரத்தை பெற்றோர்கள் செய்து கொள்ள வேண்டும். இதை செஞ்சால் மட்டும்தான் ஃபுட்டு ஹேபிட்ஸில் குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு அணுக்கம் நம்மக்கிட்ட வரும். ரெண்டாவது, சாதம் பண்ணி கொடுத்தேனே சாப்பிட்டியா அப்படின்னு கத்த வேண்டாம். டப்பா வீட்டுக்கு வந்ததா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டியா அம்மா ஒன்றும் ப்ராப்ளம், நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணி. டப்பா எடுத்து ஓரமாக வைங்க. நைட்டு நல்ல சாப்பாடு கொடுங்க. நீமா அப்படின்பா, நான் சாப்பிட்றேன். சாப்பிடு, என் கூட சாப்பிட்டு சாப்பிடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க சாப்பிட்டு முடிச்சப்புறம் அந்த டப்பாவில் கொடுத்த பழைய சாதம் இருக்குல்ல, மத்தியானம் லஞ்சு, அந்த பாக்கியை 2 நாள் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நம்ம நைட்டு நம்ம கூட அம்மா அப்புறம் நமக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம கூட சாப்பிட மாட்டாங்க, இந்த பழைய சாதத்தை அம்மா சாப்பிடுவாங்க, மரியாதைக்கு நம்ம சாப்பிடலான்னு குழந்தைங்களுக்கு தோணும். அம்மா மேலே ஆசை இருக்க குழந்தைங்களுக்கு நிச்சயமாக தோணும். அப்போ ட்ரைனிங் தாங்க முக்கியம். நம்ம அதை செய்கிறது கிடையாது, ஏன்னா நமக்கு பேச நேரம் கிடையாது. பேசணும், நிறைய குழந்தைங்க கூட பேசணும். நம்ம குழந்தைங்கிட்ட என்னங்க பேசுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஒரு குழந்தைகிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா? இன்னைக்கு குழந்தைங்களோட ஹெல்த்தை பற்றி இங்கே நிறையா பேசுனாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு குழந்தை எனக்கு ஒரு கேம் பிடிக்குதுன்னு சொல்கிறான், அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அது ஹாக்கியாக இருக்கட்டும், அது வாலிபாலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கேம். அதுக்கு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சொத்தில் பாதி விற்றாது அதுக்கான எல்லா கேட்ஜெட்ஸையும் வாங்கிடுறோம். கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துட்றோம், பேடு வாங்கி கொடுத்துட்றோம், க்ளவுஸ் வாங்கி கொடுத்துட்றோம், ட்ராக் சூட் வாங்கி கொடுத்துட்றோம், கேப் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாளை கர்த்தால நீ சச்சின் டெண்டுல்கர் ஆடன்னு வச்சுக்கோயே சாவடிப்பா ஒன்று அப்படின்றோம். அவன் கேட்டது ஒரு ஆர்டினரி பேட்டு, ரோட்டில் போய் 4 பால் ஆடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ஒன்றை அவர்கள் விரும்பினாலும் அதில் அவங்க நம்பர் 1 இந்த வேர்ல்டாவோ நம்பர் 1 இந்தியாவாவோ இருக்கணுன்ற அவசியமே இல்லை. பாட்டு பாட கற்றுக்கிட்டியா, ஜாலியாக வீட்டில் 4 பாட்டு பாடு. டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டியா, சந்தோஷமாக 4 டான்ஸ் ஆடு. கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டியா, ஓடி போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காஜி அடிச்சுட்டு ஓடிவா சண்டேல. அவன் சந்தோஷத்துக்காக விளையாடட்டும், அவன் சந்தோஷத்துக்காக பாடட்டும், அவன் சந்தோஷத்துக்காக ஆடட்டும். அவன் அச்சீவ் பண்ணுறதுக்காக எதையுமே இந்த உலகத்தில் கற்றுக்க வேணாங்க. அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கற்றுக்கட்டும். அவனை நீங்கள் கொண்டு போய் 1 மணி சம்மர் வெக்கேஷனை மாதிரி சார் எங்கள் சம்மர் வெக்கேஷன்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே இருக்க பெற்றோர்கள் எல்லோரும் என்னோட ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கலாம், இல்லை சம வயதாக இருக்கலாம். 10 வயசு கம்மியாக தான் இருப்பீங்க, ஏன்னா 4ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸ்லேருந்து இருக்காங்க பசங்க. இங்கே 10-15 வயசு கம்மியாக இருப்பீங்க. இந்த சம்மரில் எதுக்காக இந்த குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுறீங்க? உனக்கு இன்னிலேருந்து 40 நாள் லீவுடா, நீ நினச்ச மாதிரி ஜாலியாக இருந்தால் அந்த பசங்கக்கிட்ட சொல்லுங்களேன். என்ன கொள்ள போயிடுது, என்ன கொள்ள போயிடும் இந்த உலகத்தில்? சம்மர் வெக்கேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக சர்ச் பண்ண வேண்டியது. அந்த டியூஷன், இந்த டியூஷன், ஸ்விம்மிங்கு, கராட்டே, அது இது. ஏண்டா இந்த லீவ் வந்தது, இதுக்கு அந்த ஸ்கூல் கர்மமே பரவாயில்லையாச்சேன்னு அந்த பசங்களுக்கு தோணிடுது. ஸ்கூலை விட்டு பசங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரும்பொழுதே ஒரு ஷெட்யூல் அவங்க மேடம் சொன்னாங்க, ஷாம்லா மேடம்,
ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஷெட்யூல் படி தேவையில்லை சார். நம்மளாம் என்ன இன்னைக்கு நம்ம நல்லா இல்லையா? சிவராமன் சார் நல்லா இல்லையா? நான் நல்லா இல்லையா? ஷாம்லா மேடம் நல்லா இல்லையா? என்ன பெரிய கிழிச்சோம் வாழ்க்கையில்? ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பேக்கை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம், யூனிஃபார்மை தூக்கி ஒரு பக்கம் போட்டோம். மொத்தம் இருந்தது கையில் 3 ட்ரெஸ்ஸோ 4 ட்ரெஸ்ஸோ தான் கலர் ட்ரெஸ்ஸுன்னு வீட்டில். அதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா, ரோடுக்கு போனோமா, ஆடணும் 6 மணி வரைக்கும். பெரும்பாலும் 6 மணிக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒற்றை குரல் தான் வரும் எல்லா வீட்டிலேருந்தும், ஒரு மாமிங்க குரல். எல்லாரும் வீட்டுக்குள்ளே 6 மணி ஆச்சு வரலன்னா கையை காலை ஒடிச்சு கழுத்தில் மாட்ட போகிற, வரீங்களா இல்லையான்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தப்பி 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 ஆடிட்டு 6, 6:15 போவோம். உள்ளே நுழையும் போதே பட்டுன்னு ஒரு அடி விழும், எல்லாருக்கும் விழும். அடிக்கலாமா பெற்றோர்கள்? இது மனித உரிமை மீறல் இல்லை சார். 2 அடி அம்மா அப்பாட்ட வாங்கினா தான் சார் வாழ்க்கை சந்தோஷம். அம்மா உதைப்பாங்கன்னு பயந்துட்டு போய் அன்னைக்கு உதைக்கலன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ என்னைக்கோ வாங்கின ஒரு உதை தானே நமக்கு உதைப்பாங்கன்றதும், உதைக்கலன்னா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அப்போ 2 உதையை வாங்க நம்ம கற்றுக்கணும். அந்த 4 மணிக்கு ரோட்டில் விளையாட போனோம்னா என்ன பெரிய விளையாட்டு விளையாடணும் நம்ம சார்? கில்லி விளையாடணும். உங்களை எத்தனை பேர் கில்லினா பசங்களாம் முழிக்கிறாங்க? பப்ஜி தெரிஞ்ச பசங்களுக்கு கில்லி தெரியல. நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், இந்தியன் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கில்லி கோலியெல்லாம் விளையாடி காமிச்சு அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். கில்லியில் ஒன்று உண்டு சார், எவ்வளோ பேர் விளையாடிங்கன்னு தெரியாது. கில்லினா தெரியுமா? பாய்ஸ்கா தெரியுமா? இங்கே ஒரு அடிக்கு ஒரு கம்பு இருக்கும், 1/3க்கு ஒரு கில்லி இருக்கும். என்ன அதில் எவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது தெரியுங்களா? ஆட்டம் முதல்ல வரைஞ்ச உடனே கேட்பான், ஆட்டத்துக்கே தூதாண்டி கோலா ஒவ்வொரு தரமும் சொல்லணுமா தூதாண்டி கோல்னுவான், தெரியுங்களா? அப்புறம் ஆட்டத்துக்கே தூதாண்டி கோலும்போம். அப்புறம் ஆடுவோம். ஆடி முடித்த உடனே ஒரு கில்லி அடித்து ஒரு இடத்துக்கு அந்த கில்லி போயிடுச்சுன்னா இவ்வளோ கேட்போம். 2 பேங்க்கு 1.5 பேங்க்கு கேட்போம். 1.5 பேங்க்குன்றது அந்த கம்பால் 100. அப்போ கேல்குலேஷன், இந்த இடத்துலேருந்து அந்த பாக்ஸுக்கு நம்ம எண்ணி பார்த்தோம்னா 100 தாண்டு இருக்குமான்னு போது நாம் அங்கே ஒரு இவாலுவேஷன் பண்ணுறோம் மேத்தமேட்டிக்கலாக. அந்த கேமை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுவே அந்த கில்லி எடுத்து 2 தடவை இப்படி அடிச்சிட்டோன்னா கில்லி, 3 தடவை அடித்தோன்னா இன்ச்சு, 4 தடவை அடித்தோன்னாக்கா டபுள் கில்லி, 5 தடவை அடித்தோன்னா 2 இன்ச்சு ஒரு கில்லி. இதில் என்ன மேத்தமேட்டிக்ஸ் தெரியுங்களா? கில்லி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் கேட்டாக்கா 33 இருந்தால் போதும், 100 இருக்க வேண்டாம், 1/3 இருந்தால் போதும். அப்போ 1/3 of 100 எவ்வளோன்ற பசங்க மண்டையில் ஏற்ற வேண்டியதில்லை. ஒரு பேங்க் கில்லி அடித்து 1 இன்ச் அடிச்சான்னா தெரியும், ஒரு கில்லி அடிச்சான்னா தெரியும் 33னாக்கா 1/3 of 100ன்னு. மேத்தமேட்டிக்ஸ் சுலபமாக கில்லியில் சொல்லி கொடுத்தாங்க சார். சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும்.
ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய்ச் சேரும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும். கலைஞர் விளக்க உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் போய்ச் சேரும்.